ஹாப்பி தீபாவளி அம்முக்குட்டி. எல்லாம் இங்க உட்காந்துருக்காங்க. போட்டோ எடுக்கவா? அம்மா அம்மா பாரு. நாங்கள் வந்து தீபாவளிக்கு முந்தின நாள் தீபாவளிக்குலாம் என்ன பிளான் பண்ணி செஞ்சோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு முன்றில் சொல்லடி வடி. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி அன்னத்தை மூவி பார்க்க வந்திருக்கோம். எங்களோட பார்ட்னர் வந்து ஓன் த வேல வந்துட்டு இருக்கோம். நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அவங்க விளையாடுறாங்க, அவங்க அங்கே உள்ளுக்கு போய் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ சில்லு வின் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு क्वेश्चन. அந்த இது இருக்குல்ல அந்த ஸ்கீம் மாதிரி, அதுல எனக்கு 4, விஜயனுக்கு 4, எனக்கு 7. ஓகே, முத்து எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் அண்ணாத்தை பார்க்க போகிறோம். எங்கள் வியூவர்ஸ் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஆமாம், பார்க்குறவங்களுக்கு ஹாப்பி தீபாவளி. இந்தியாவிலே அப்படி தான். எனக்கு வந்து விஜய், சூர்யா, ரஜினி அப்படி மூவிலாம் வந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு நிற்கணும் ஆசை. நான் தான் ஃபஸ்ட்டு 4 மணிக்கு வந்துட்டோம். 4 மணிக்கு வந்து அவங்க டிக்கெட் கவுண்டருக்கு முன்னாடியே எடுத்துட்டோம். நான் அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறேன். இப்போ பின்னாடிலாம் அங்கே இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. இப்போவே இன்னும் தொடங்கலை. 7 மணிக்கு தான் ஷோ. ஆனால் வந்து எல்லாரும் நிற்கிறாங்க. சில்லுவும் விஜயும் சேர்ந்து இது பப்கார்ன் வாங்க போயிருக்காங்க. முத்துவும் ஃபேமிலி வந்துட்டுருக்காங்க. நான் முன்னாடி வந்துட்டேன். நான் ஊர்லேயே அப்படி தான் எகிரி குதிச்சு போயிடுவேன், பழக்கமாக போச்சு. ஆனால் சந்தோஷமாக இருக்கு இன்னைக்கு. முத்து இப்போ வருவான். தனியாக நிற்கிறேன், வருவாங்க. நாங்கள் டிக்கெட் கிடச்சிட்டு உங்களுக்கு இதுதான். முத்து எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்டால வந்து நிக்கிறீங்க போல இருக்கு. விஜயும் சில்லும் சேர்ந்து பாப்கார்ன் வாங்க போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அவங்க எங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவங்க காரை டிரைவிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ரொம்ப கொட்டல. மேல ஒரு 5-6 பீஸ் நீங்க எடுத்துக்கலாம். டிக்கெட் இருக்கு காட்டு. ஒரு நிமிஷம். டிக்கெட் காட்டுறேன் நான். அப்படி மேல பிடிச்ச மாதிரி பிடிய. நாங்க அண்ணாத்த மூவிக்கு வந்துட்டோம். டிக்கெட் எடுத்தாச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து லைன்ல அப்படியே கட்டணும்னா நாங்க அப்படியே பின்னாடி பேக்ல வந்துட்டு அப்படியே ஈஸியா வந்து அப்படியே ஏறிட்டோம். நான் 3 மணிக்கு கிளம்பி வந்து கியூல நிக்கும். ஓகே ஓகே. அண்ணாத்த மூவி பார்த்துட்டு வந்துட்டு நைட்டு வந்து க்ளீனப் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு தீபாவளியில், ஸோ வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்.
நைட்டு வந்து யாரும் இல்லாமல் தனியாக பாட்டு போட்டு வேலை பார்க்கறது ஒரு தனியாக நல்லா நைஸில். இங்கே சாம்பார் வச்சுட்டு இருக்கேன், சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கு. அங்கே வந்து இட்லியா வந்துட்டு இருக்கு. அப்புறம் பால், அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். வடை இதெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பி போகிறோம். என்ன பண்ற? நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன். பின்னாடி நல்லா சொல்லிருக்காங்க. இது வந்து முந்திரி காஜு கத்தி தானே அது பேரு. காஜு கத்தி செய்ய போறேன். ஸோ இந்த ஒரு டப்பா முந்திரி வந்து இந்த மாதிரி மிக்ஸி திச்சு வச்சிருக்கேன். யா ஃபினிஷ். நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்குவேன், ஆனால் அடுப்பு பற்ற வச்சிருக்க மாட்டேன். ஆமா சீசன் அடுப்பு பற்ற வச்சிருக்கேன். ஆமா பற்ற வச்சிருக்கேன். கேஸ் ஸ்மெல் வருது. ஆஃப் பண்ணிடுங்க. ஏதாவது சொல்லுமா? காஜு கட்லி வந்து எப்படி செய்யணும்னா வந்து முந்திரி பருப்பு மரம் மிக்ஸில் திரிச்சிட்டு அதுக்கப்புறம் சீனி தண்ணி வந்து நம்ம குலோப் ஜாமுக்கு சம்திங் இல்லை குலோப் ஜாமுக்கு மாதிரி தான் வருமா, அந்த 1.5 கம்மி பார்த்து சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த முந்திரி பருப்பு பவுடரை வந்து அந்த சீனி தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அது ரெடி ஆகிடணும். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டு வந்து ஏலக்காய் பவுட்ரு போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு பேப்பரில் வந்து அது என்ன பேப்பர் சொல்லுவாங்க, பேக்கிங் பேப்பரில் அப்படியே வச்சு அப்ளை பண்ணணும். அப்போ நெய் ஊற்றலை. ஆமாம் நெய் ஊற்றணுங்க. காஜு கத்திலி வந்த மாதிரி தான். இல்லைன்னா ஒரு காஜு கத்தில் நீங்கள் ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை குடிச்சுட்டா ஓகே. இப்படிதான் சொல்லுவாங்க நம்ம. ஒரு பிள்ளை எவ்வளோ அழகா ஆசையாக செஞ்சுட்டு இருக்கு. நிறைய தண்ணி ஊற்றிக்கணும். நாளைக்கு தீபாவளி ஃபங்க்ஷன் கொண்டாட போகிறோம். எல்லோரும் வேலைக்கு போயிருப்பாங்கல்ல. ஸோ நாங்கள் வந்து சாட்டர்டே கொண்டாடலாம் சொல்லிட்டு நாளைக்கு கொண்டாட போகிறோம். அதுக்கு தான் வந்து காஜு கத்தி செஞ்சு வச்சுட்டு இருக்கோம். இப்போ அவங்க லட்டு செய்வாங்க, செய்வீங்கல்ல. நான் காஜு கத்லி, அவங்க லட்டு. அப்புறம் நாளைக்கு மார்னிங் தான் செய்ய போகிறோம் சமையல்லாம். நான் லட்டு செய்யணுமா? எஸ். ஓ மை காட், வந்த மாதிரி தான். ஓகே. எங்கள் சுகரோட ப்ராப்ளமா இல்லை அது சுற்றிட்டு இருந்தவங்களோட ப்ராப்ளமா தெரியல. அந்த சுகர் வந்து 1.5 கம்பி வரல. அட்லீஸ்ட் ஒரு கம்பியாச்சும் வருதான்னு செக் பண்ணலான்னு பார்த்தா இந்த ஒரு சொட்டு இறங்கி அப்படியே மேலே ஏறுதுல, வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எடு போடு. ஆமாம் வருது. ஏயா போடு. இந்தா ஒட்டுது. இப்படி வரணும். ஓகே இந்தா ஓகே எடு. நீ ஃபில்டர் பண்ணலையே? ஆமாம் ஃபில்டர் பண்ண இருந்தேன். அப்போ கேட்டேன் என்னது ஃபில்டர் பண்ணலையான்னு. எப்போ கேட்டீங்க? அதை அங்கே வச்சுட்டு நீ சுகர் தட்டும்போது. காஜு கத்தி வந்த மாதிரி தான் வந்துருமோன்னு நினச்சி கொஞ்சம் நான் அரைச்சேன். ஏன் எடுக்கிறீங்க? காஜு கத்லி வந்த மாதிரி தான். சீரியஸ்லி காஜு கத்லி வந்து காஜு கத்லி மாதிரியே வரல. மிச்சர் செஞ்சிட்டாங்க. வரல அப்படி ஒருங்குது. மேபி அந்த மாவு வந்து இன்னும் கொஞ்சம் அரைப்பட்டிருக்கணும், இல்லைனா வந்துக்கணும். அரைப்பட்டது இல்லை, அந்த மாவு வந்து ஃபில்டர் பண்ணணும். அது பண்ணலை ஃபஸ்ட்டு. அப்போவே நான் கேட்டேன் பண்ணலையானா அவங்க கேட்கல. அவங்க இதில் கொஞ்சம் முறமாக இறங்கிட்டேன். சரி இப்போ நாங்கள் என்ன ஐடியானா, இது எப்படி மிக்சர் மாதிரி இருக்குது,
இந்த கொஞ்சம் லட்டு உருட்டி மாதிரி இது லட்டு ஆக்கலாமா? மாதிரி பண்ணிட்டு யாருக்காச்சும் லட்டு கொடுக்கலாமா? காஜு லட்டு. இது ஒரு புது ஐட்டம், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு யாருக்கும் பண்ண முடியாது, ஏன்னா எங்களுக்கே வந்து எதிர்ச்சியா நடந்தது. மேபி லட்டு வந்துச்சு. உங்களுக்கு மேபி ஓகேயா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. அப்படிதான் நாங்க நாங்களே பண்ணிட்டு நாங்க நல்லாதான் இருக்கு, பரவாயில்லாம இருக்கு, போதுமா? இல்ல உண்மைக்கு நல்லதா இருக்கு. கேஷ்யூ எதுல போட்டாலும் நல்லா தானே. ஸோ சமைக்க தெரியாதவங்களுக்கு கூட சூப்பரா சமைக்கலாம். நல்லாதான் இருக்கு. அது வந்து பவுடர் இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கணும், அப்புறம் வந்து அரிச்சிருக்கணும். அந்த மிஸ்டேக் பண்ணதுனால இப்படி இதாகி போச்சு. அப்படிலாம் நாங்க சொல்லுவாங்க. இன்னொரு தடவை கண்டிப்பா இதை நல்லா பண்ணி நான் போடுறேன் வீடியோல. சீரியஸ்லி இங்க பாருங்க, கடைசி கடையில் எல்லாம் வந்துச்சு. மீண்டும் ஒரு காச்சு கதலியுடன் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணாத்த.